சென்னை பயணம் எதற்காக? சென்னை பயணத்துக்கு வரக்கூடாது, உங்களை பார்க்க தான் வந்தார். பாமகனுடைய சட்டமன்ற குழு தலைவருடைய பதவியை மாற்றி அமைக்கணும், அதாவது தர்மபுரி வெங்கடேசனுக்கு மாற்றி கொடுக்கணும்னு அன்புமணி ஆதரவாளர் எம்எல்ஏ சட்டப்பேரவை செயலரை பார்த்துருக்காங்க. தெருக்கூத்தில் பல வேஷங்கள் வரும், பல நடிகர்கள் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து நடக்குது, பார்த்து நீங்களும் பாருங்கள். இல்லை, உங்கள் தரப்பு தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்காங்க. எங்கள் தரப்பு உங்களுடைய அதிகாரிகள் பார்த்துருக்காங்க, ஆவணங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பல ரகசியம் உங்களுக்கு சொல்லக்கூடாது. இல்லையா, கூட்டணி தொடர்பான சந்திப்புன்னு சொல்கிறாங்க டெல்லியில். அதுவும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அதுவும் சொல்லக்கூடாது, எல்லாம் ரகசியம். சார், இந்த பிரச்சனை, இந்த இருதரப்புங்கிற பிரச்சனை நீங்க ஒரு இருதரப்பே கிடையாது, மாறி மாறி நடவடிக்கை கண்ண இருதரப்புன்றது கிடையாதும்மா. அது ஒரு கும்பல், அது ஒரு கும்பல் என்னென்னமோ சொல்லி ஏமாத்தின்னு இருக்குது, அவ்வளோதான். தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ நாளைக்கு போகாது, அவ்வளோ நாளைக்கு போகாது. இல்லை, உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் சரி, தமிழக மக்களும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தெளிவாக இருக்காங்க. நேற்றுக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட 250 மாவட்ட செயலாளர்கள் அவங்களெல்லாம் பேசி எல்லாம் பண்ண எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. பாமகவோட முக்கிய தலைவரான ஜி.கே. மணி அவர்களையே சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கணும்னு சொல்லி அவங்க போய் கோரிக்கை வைக்கிறதுங்கிறது அதான் கூத்து, தெருக்கூத்து நடக்குது, வேடிக்கை பாருங்க. அதில் எல்லா வேஷமும் வரும், பபன் வருவான். கூட்டணி தொடர்பாக அன்புமணி தான் இறுதி முடிவு எடுப்பாருன்னு அவங்க தரப்பு வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கூட்டணி தொடர்பாக நான் என்ன சொல்ல முடியும்? கூட்டணி தொடர்பான முடிவு எப்போ வரீங்க? வெகு விரைவில் வரும், வெகு விரைவில் நான் எடுப்பேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.